வணக்கம், வெல்கம் டு ருத்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி குலோப்ஜாம். நம்ம வழக்கமாக குலோப்ஜாம் மிக்ஸில் தான் நம்ம பண்ணுவோம். இந்த வாட்டி நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்குல செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு குலோப்ஜாமுக்கு தேவையான பொருள்: சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்து வேக வச்சுருக்கேன். நம்ம ஜீரா காய்ச்சறதுக்கு ஒரு 400 கிராம் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு, பால் பவுடரு, ஏலக்காய் பவுடர், பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக வர அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா போடுறோம். பால் பவுடர், கோதுமை வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம். இது இந்த ஈரப்பதத்திலேயே நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி விட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா இருக்கு பாருங்க. இப்போ வந்து எடுத்து நம்ம இப்போ இது போல எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த சர்க்கரையை ஜீரா காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த கிளாஸால ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கம்பி பதம்ன்றாங்களே அது வேண்டாம் நமக்கு. நம்ம அந்த பிசு பிசுன்னு வரும்போது இறக்கிடலாம். இப்ப கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த பதத்துல நிறுத்திடலாம். அதாவது இந்த கரண்டியில் வந்து நம்ம தொடும்போது இந்த கரண்டியில் நமக்கு கை ஒட்டணும். நம்ம பிசு பிசுப்பு தெரியும். நிறுத்திடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பாகு வந்து இறுகாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு 2 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். போதும். இப்போ நம்ம வந்து ஆயில் காய வச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நெய் போட்டுக்கலாம், நல்லா மனமாக இருக்கும். இப்போ இந்த உருண்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமாக இருக்கணும் சூடு, ரொம்ப எண்ணெய் காய வேண்டாம். நம்ம நார்மல் குலோப்ஜாம் எப்படி நம்ம பொரிப்போமோ ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுவோமோ அதை விட கொஞ்சம் இது வந்து தீ கொஞ்சம் கூட இருக்கணும், அவ்வளோதான். மெதுவாக கிளறி விடுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். திருவா இருந்தாதான் நம்ம அந்த கோதுமை மாவு வேகும். இல்லைன்னா மேல செவந்தரும், உள்ள வேகாம போயிடும் நமக்கு. நல்லா செவந்துருச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். நம்ம வந்து சுகர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட முடியாது இல்லையா? அதனால இந்த போண்டா மாதிரியும் சாப்பிடலாம். எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இது உருண்டை வந்து ஆறி இருக்கணும். இந்த ஜீரா வந்து வெது வெதுப்பா இருக்கணும். அப்ப நம்ம வந்து இதை ஊத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.
சக்கரவள்ளி குலோப்ஜாம் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் குலோப்ஜாம் டேஸ்ட்டு இதில் வராது. ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். மேலும் வீடியோஸ்க்கு ருத்ராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.